இப்ப இங்க என்னம்மா ரேகைலாம் புக் இருக்கா படிக்கிறீங்களா? சும்மா ஏதோ அனுபவத்துல அடிச்சு விடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம கரெக்ட்டா புக்குங்க பாருங்க. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்ப இதய ரேகை பத்தி பார்ப்போம். மத்த சின்ன ரேகை, ஆயிலு, அம்பு, கோடீஸ்வரர் ரேகை இதெல்லாம் 2வது பார்ப்போம். இங்க பாருங்க. கைரேகை சாத்திரத்தின்படி கையில் இருக்கும் சில ரேகைகள் என்னென்னது? ஆயுள் ரேகை, தலை ரேகை, இதய ரேகை, வெள்ளியின் சுற்றுவட்டம், சூரிய ரேகை, புதன் ரேகை, விதி ரேகை. சில பேர் படிக்காம அள்ளி விடுவீங்க. அப்படிலாம் பொய் சொல்லி சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போது ஒவ்வொரு ரேகையை விரிவாக பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்ப இதய ரேகை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதய ரேகை என்பது என்னடா? இதய ரேகை என்பதுதான் கைரேகை பார்ப்பவரால் பார்க்கப்படும் முக்கியமான ரேகைகளில் முதன்மையானதாக இருக்கிறது. இது என்ன பண்ணும்? விரல்களுக்கு அடியில் உள்ளங்கையின் மேற்புறம் காணப்படுகிறது. சில ரேகைகள் எப்படி இருக்குன்னா, சில சாத்திரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இது நுனி விரலுக்கு அடியில் உள்ளங்கையில் ஓரத்தில் இருந்து தொடங்கி கட்டை விரலை நோக்கி ஓடும் ரேகையாக இருக்கிறது. வேறு சில சாத்திரத்தில் என்ன பண்ணாங்க, விரல்களுக்கு அடியில் தொடங்கி உள்ளங்கையில் விளிம்பிற்கு வெளியே ஓடுவதாக இதே ரேகையில் குறிப்பிடுகின்றன. 2 சாஸ்திரம் இருக்குது இந்த கைரேகையில. 2 பக்கம் என்ன சொல்றாங்க பண்றாங்க. அப்ப 2மே நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். உள்ளங்கையில காணப்படும் முக்கியமான ரேகைகள் இதுவும் ஒன்றாகும். சரிங்களா? இந்த ரேகை புதன் மேட்டில் உற்பத்தியாகி புதன் மண்ண என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு படிச்சிருக்கணும். ஓகேங்களா? பார்த்துக்கங்க. புதன் மேட்டில் உற்பத்தியாகி சூரிய மேடுகளை தாண்டி என்ன பண்ணும்? குறுமேட்டில் முடியும். புதன் மேடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சூரிய மேடு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். இத தாண்டி எங்க போகுது? முக்கியமான ரேகை இதுவும் ஒன்றாகும். இந்த ரேகை புதன் மேட்டில் உற்பத்தியாகி சூரிய மேடுகள்லாம் தாண்டி குறுமேட்டில் முடியும். அப்போ ஒரு கையை போட்டணும் ஃபிங்கர் இந்த மாதிரி. இது எங்கே இருக்குது சூரிய ரேகை? எங்கே புதன் மேடு இருக்குது? இங்கே இருக்குது. இந்த இருக்கு பாருங்க புதன் மேடு. வெயிட்டிங் உங்களுக்கு இதோட காட்டுறேன். இதில் போடாது புதன் மேடு. இந்த இருக்கு பாருங்க இது புதன் மேடு. இப்போ இங்கேருந்து தோண்டிட்டு போயிடுச்சா? என்ன போட்டிருக்காங்க? இந்த ரேகை புதன் மேட்டில் புதன் மேட்டில் தொடங்கி சூரிய மேடுகளை தாண்டி சரிங்களா? சூரிய மேடு என்ன இருக்குது? இது புதன் மேடு. சூரிய மேடு எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. இது புதன். இதை தாண்டி என்ன பண்ணுது? குறுமேடை தோண்டி போகுது. இந்த போகுது பார்த்தீங்களா? இந்த ரேகை இப்படி மேலே ஏறுது இல்லையா? சாரி நான் கிறுக்கி விட்டேன். இதுதான் என்ன ரேகை? இதய ரேகை. இப்போ புரியுதுங்களா? அது எப்படி வெட்டியிருக்கா, ஒட்டியிருக்கா, கட்டியிருக்கா, முக்கோணம் இருக்கா, புள்ளி இருக்கான்னு சொல்லி அடுத்தடுத்து சொல்லுவாங்க. இருதய ரேகை ஆகிய இரண்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, உள்ளங்கையில் குறுக்கிய ஒரு ரேகையாகவும் காணப்படுது. இந்த இருதய ரேகை மூலம் நமது இருதயம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும், நம்ம இருதயம் என்னது உணர்ச்சி ரொம்ப மெல்லிசா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கா, இப்படி அந்த காலத்தில் எப்படி கணிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. இதை வச்சு நம்ம இருதயம் ஸ்ட்ராங்கா, பலவீனமானதா, அழுதுகிட்டு இருப்போமா, உணர்ச்சி வசப்படுவோமா, அந்த இதுவும் நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய கேரக்டர் வெளிப்படுத்துறது தான் இந்த இதய ரேகைன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே போடுவாங்க. ஒரு 10, 30 பக்கம் இருக்குது. அந்த ரேகையில் என்னென்ன இருந்தால் என்னென்ன பிரச்சனை சொல்லி அதை வச்சு தான் நம்ம இப்படி தான் கைரேகை பார்க்குறது. ஓகேங்களா?